Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்கு, எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் தான் வந்து ஆரியன். ஸோ இந்த ஆரியன் படம் வந்து ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சீரியல் கில்லரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானர் தான் வந்து இந்த ஆரியன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம விஷ்ணு விஷால் தான் வந்து இந்த படத்துக்கு ஹீரோ, ப்ரொடக்ஷனும் வந்து அவரோட ஸ்டூடியோஸ் தான் வந்து போயிருக்கு. அப்படி இருக்கும்போது விஷ்ணு விஷால் இந்த பக்கம் வந்து ஒரு சீரியல் கில்லரை பேஸ் பண்ண ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டக்குன்னு ராட்சசன் படம் தான் வந்து ஞாபகம் வரும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் எல்லாருமே வந்து இருப்பாங்க இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்து ராட்சசன் அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 80% அந்த ஒரு வைப்பை வந்து மேட்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் அந்த அளவுக்கான ஒரு ஹைப்பு வந்து வரல. ஆனால் இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர், டிஃப்ரெண்ட்டான ஒரு தீமில் இருந்தனால நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. அது ஒர்க் ஆயிருந்துச்சு, அது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். என்ன கதை அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெயிலான ரைட்டர், நான் வந்து தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புக் ரைட்டர். அந்த ரைட்டர் வந்து ஒரு க்ரைம் சீன் வந்து பிளான் பண்ணுறாரு, என்னோட மாஸ்டர் பீஸ் இது அப்படிங்கிற மாதிரி. அடுத்த 5 நாளுக்கு 5 பேர் வந்து சாக போகிறாங்க. யார் யார் சாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க, அவங்களோட பேரை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லுவேன், முடிஞ்சால் அவங்கள காப்பாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து வில்லன் இவர் தான், யார் வில்லன் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் இல்லை. வில்லன் வந்து செல்வராகவன் அவர் தான் வந்து அந்த வில்லன் ரோல் பண்ணுறாரு. அதையும் வந்து ட்ரெய்லர்லேயே டீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி தெரிஞ்சும் வந்து ஏன் வந்து இவங்களால் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்கா செல்வராகவனை பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக படம் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குது. படம் எண்டப்போ வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது, இந்த ஆள் இவ்வளோ பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் வருது. இதுதான் இந்த ஆரியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங் நீங்கள் தாண்டிட்டீங்க, இன்ட்ரோ தாண்டிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்து உட்கார வச்சுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் அது என்ன அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே ஒரு டைலாக் மூலமாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அது நான் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள். இல்லாத ஒருத்தனை வந்து எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து ட்ரெய்லரில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி டேரக்டர் இங்கே வச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இது தெரியாமல் நீங்கள் போய் படம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே, அதாவது கொஞ்சம் இன்ட்ரோ சீன்லேயே வந்து சொல்லிடுறாரு, அவர் தான் நரேட் பண்ணுறாரு. செல்வராகவனோட கேரக்டர் தான் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணுது. இதுதான் வந்து நீங்கள் தான் ஹீரோயின், ஹீரோ வந்து இன்னும் இந்த படத்துக்குள்ளேயே என்ட்ரு ஆகலை, நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் இந்த கதையவே, அதாவது இந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எல்லாமே வந்து அவருடைய கேரக்டர்ஸ், இவங்க எல்லாருமே என்னோட கேரக்டர்ஸ் தான், நான் நினைக்கிறதா வந்து இங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாஸ்டர் மைண்டாக தான் செல்வராகவன் அவரோட கேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதுவும் கிளைமேக்ஸில் முடியும் போது இந்தளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து யோசிக்க முடியுமா, அந்த இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும், இதுக்கப்புறம் இதுதான் நடக்குங்கிற அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் கண்டிப்பாக நடக்கும், இப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கால்குலேட்டிவான ஒரு கொலைகள் எல்லாத்தையும் வந்து அவ்வளோ கால்குலேட்டிவாக ஒரு க்ரைமை வந்து இந்த கேரக்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு, ஸ்டேஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ரைட்டிங் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வரும்போது அது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஷ்ணு விஷாலோடைய ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்சியரான காப். அது இல்லாமல் அவருக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்க ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் அந்த மேட்ரு வந்து போய்கிட்டு இருக்கு. என்னடா ஒய்ஃப் கூட டிவோர்ஸ், அப்போ வந்து ஸ்ரதா இருந்தாங்களே அவங்க வந்து ஹீரோயின் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஹீரோயின் தான், ஆனால் விஷ்ணு விஷாலோட பேர் கிடையாது. இதுதான் வந்து இங்கே மேட்ரு, இதை வந்து புரிஞ்சுக்கங்க. விஷ்ணு விஷாலுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கூட ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், அவங்க டிவோர்ஸ் அந்த மேட்ரு போயிட்டுருக்கும். இந்த பக்கம் அவர் வேலையில் சின்சியராக இருக்கணும், அது இல்லாமல் இந்த கேஸ் வந்து அவரை போட்டு குழப்பிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் அவரும் காட்டுறாங்க. எப்படியாவது இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் ரொம்ப சூப்பராக ஃபுல்லாக பண்ணியிருந்தார். அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அந்த கேஸை வந்து அவர் அணுகிற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஹார்பரில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அவரோட இன்ட்ரோவில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த 2 ஃபைட் சீக்வன்ஸை தவிர்த்துட்டு முழுக்க அவர் அந்த டிடெக்டிவ் ஃபேஸ்லேயே வந்து இருக்கிற மாதிரியான கேரக்டரை வந்து செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இந்த கேரக்டர், அந்த டீம் இருப்பாங்க உங்களுக்கு கீழே இருக்க டீம், அந்த டீமை லீட் பண்ணுறதுல இவர் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டப்பட்டிருந்துச்சு. இவராக டிடெக்ட் பண்ணி, ஓ இதுதான் இது டீகோட் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்ச விஷயங்கள் கண்டுபிடிச்சாரு, அது வந்து கம்மியாக இருந்துச்சு. அதை தாண்டி டீம் லீட் பண்ணுறதுல வந்து இவருக்கு தான் கேப்பபிலிட்டி அதிகம் அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ ராட்சசனில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அந்த டீம் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இவர் தனியாக ஒரு டிடெக்டிவாக இது எல்லாமே எப்படி நடக்குது, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
இந்த இடத்துல பார்க்கும்போது அது வந்து ஒரு டீம் ஒர்க்காக போயிடுது. நம்மளும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆஹா அடுத்து என்னது? அடுத்த நபர் வந்து யாரா இருப்பாங்க? கொல்ல போறது, இவங்கள எப்படி காப்பாத்துவாங்களா இல்லையா? அப்படிங்கிறத ஆடியன்ஸும் கொஞ்சம் யோசிக்கிற மாரியான விஷயம் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு டைரக்டர். அது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. டைரக்டர் வந்து பிரவீன் கே அப்படிங்கிற ஒரு நபர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு மனோ ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தரும், பிரவீன் இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து தான் வந்து இந்த படம் ரைட் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ரைட்டிங் இந்த படத்துக்கு ஒரு மெயினான பில்லர். அது இல்லைன்னா படம் எப்படி போயிருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட் அதை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற சொல்லலாம். மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிப்ரான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் அவர் மியூசிக் சொல்லவே வேணாம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லா இன்டென்சிவான சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுத்துச்சு. ஒரு லவ் ட்ராக் வந்துச்சு, ஒரு லவ் சாங். அதை மட்டும் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு இடத்துல வந்து எமோஷன் கன்வே ஆகணும். ஹீரோயினுக்கும் அவங்க ஒய்ஃபுக்குமான அந்த ஒரு லவ் ட்ராக் போகும்போது நமக்கு எமோஷன் கன்வே ஆகும். இந்த மனுஷன் இவ்வளோ ப்ரோக் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம கன்வே ஆகணும். அந்தளவுக்கு அந்த இடத்துல மியூசிக் ஒர்க் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. மற்றபடி அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த த்ரில்லர் சீக்வன்ஸுக்கு ப்ளேஸ் பண்ணியிருந்த ஒரு மியூசிக் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. லவ் ட்ராக் அந்த 2 சாங்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, அவங்க இந்த படத்துக்கு ஒரு டீகாய் மாதிரி தான். கவனத்தை வந்து அவங்க பக்கம் திசை திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் கதையை சொல்கிற ஒரு கேரக்டராக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, அவங்களுக்கு மெயினாக அவங்க வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை அவங்க மூலமாக வந்து இந்த ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கர வெயிட்டேஜ் எதுவுமே இல்லை. இங்கே முழுக்க முழுக்க விஷ்ணு விஷாலையும் செல்வராகவனையும் மட்டுமே வைத்து வந்து இந்த விஷயம் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க இந்த கதையை. அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ, ஸ்ரத்தாவோட கேரக்டரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. அதை தாண்டி விஷ்ணு விஷாலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒய்ஃப், அவங்க கேரக்டரையும் இன்னும் நல்லா இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது தெரியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரகிள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல நம்மளால். ஆக்டிங் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது யாரையுமே. அப்படி இருந்தாலும் சீன் வைஸ் இவங்க பிரிஞ்சு போகிறது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வந்து கன்வே ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும். மேபி ஒரு சில பேர் கன்வே ஆகியிருக்கலாம். அது இன்னும் எஃபெக்டிவாக கன்வே ஆகிருந்துச்சுன்னா விஷ்ணு விஷாலோட கேரக்டர் வந்து எந்தளவுக்கு இன்னும் ப்ரோக் ஆகிருக்காரு, அவர் இதில் ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃபீல் ஆகிருக்கும். இன்னும் இந்த கதையை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கும் அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃப்ளாஸ் வந்து இந்த படத்தில் இருக்குதான். ஆனால் அதை தாண்டி இவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய அந்த மெயின் பிளாட் கதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இது இப்படி ஒன்று பாசிபிளாக இப்படி ஒன்று எழுத முடியுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டெக்னிக்கல் வைஸும் அவங்க சொன்ன லாஜிக்கல் வைஸும் வந்து படம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் கேரக்டர் இது எல்லாமே பண்ணுறாரு, ஓகே. ஆனால் அவர் ஒரு ரைட்டர், இன்ஜினியரிங்கை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஷனேட்டாக ரைட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஃபெயில்டு ரைட்டர். அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு தான். ஆனால் எந்த ஒரு டெக்னிக்கல் டீம் சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாக ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரே ஒரு டவுட்டு மட்டும் வருது. அது எதனால அப்படிங்கிறது தெரியல. மேபி எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொன்னாங்க. அந்த டவுட் இல்லை, அப்படி எதுவும் இல்லை, நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இது வந்து 10 வருஷம் பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார், ஒரு டைலாக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் இம்பாக்டிவாக ஒரு 2-3 சீன்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நம்புற மாதிரி இருந்திருக்குமோ, அந்த சின்ன டவுட்டு மட்டும் வராமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேட்டரில் இதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய அதுக்கு ஒர்த்தான ஒரு த்ரில்லர் மூவி தான் வந்து இந்த ஆரியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.